டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். மதுரையில் இன்று திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. இதில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். மதுரை உத்தங்குடியில் திமுக பொதுக்குழு கூட்டத்திற்காக திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலய வடிவம் போல பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாநகர் முழுவதும் திமுக கொடிகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்குழு காலை 9 மணிக்கு தொடங்கி 1 மணிக்கு நிறைவு பெறுகிறது. வழக்கமான பொதுக்குழு உறுப்பினர்களுடன் மாநில மாவட்ட அமைப்பாளர்கள், பல்வேறு அணிகளின் அமைப்பாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் மொத்தம் 10,000 பேர் இதில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிகிறது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. முன்னதாக திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க மதுரை வந்த முதலமைச்சர் சுமார் 25 கிலோமீட்டர் தூரம் வரை ரோட் ஷோ நடத்தினார். அப்போது அவருக்கு திமுகவினர் கட்சி கொடியுடன் உற்சாக வரவேற்பளித்தனர். ஏராளமான பொதுமக்களும் முதலமைச்சரை வரவேற்றனர். மதுரையில் நடைபெறும் திமுக பொதுக்குழுவில் பங்கேற்க சென்றுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது மூத்த சகோதரர் மு.க. அழகிரியை சந்தித்து பேசினார். பழங்காநத்தம் பகுதியில் உள்ள அழகிரி வீட்டிற்கு சென்று உணவு அருந்திய முதலமைச்சர் குடும்பத்தாருடன் பேசினார். பிறகு அழகிரியும் முதலமைச்சரும் சிறிது நேரம் தனியாக பேசினர். முதலமைச்சர் பதவியை ஏற்ற பிறகு மு.க. ஸ்டாலின் தனது சகோதரர் மு.க. அழகிரியை முதல் முறையாக தனியாக சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக பரபரப்பாக பேசப்படுகிறது. வடசென்னை வளர்ச்சிக்கான கட்டுமான பணிகள் வரும் 2026ஆம் ஆண்டுக்குள் 75% நிறைவடையும் என்றும் அதற்கான பணிகளில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். வடசென்னை பகுதியின் வளர்ச்சிக்காக வால்டாக்ஸ் சாலையில் இரத்த சுத்திகரிப்பு மையம், குடியிருப்புகள், சமூக நல கூடங்கள், விளையாட்டு திடல்களை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களிடம் பேசினார். வளர்ச்சி பணிகளை அறிவிப்போடு நிறுத்திவிடாமல் அவற்றை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். 1000 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட வடசென்னை வளர்ச்சி கட்டுமான பணிகளின் மதிப்பு தற்போது 6000 கோடி ரூபாய் வரை அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாணவர்களை புத்தகத்தில் மூழ்கடித்து விடாமல் அவர்களது திறன்களை கண்டறிந்து பயிற்சி அளிக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன், பள்ளிகளில் சுத்தமான குடிநீர், போதிய கழிவறை வசதிகள் உள்ளனவா என்பதை திமுக அரசு ஆய்வு மேற்கொண்டு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புத்தக பைகளுக்கு 5 நாட்களுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு ஒவ்வொரு மாணவரின் தனித்திறனை கண்டறிந்து ஊக்குவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தன்னை தவறாக நெருங்குபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் குறித்து மாணவ மாணவிகள் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை சந்தையில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. வழக்கத்தை விட விற்பனை இருந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக போற்றப்படும் பக்ரீத் பண்டிகை வரும் 7ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழகத்தின் முக்கிய சந்தைகளில் ஆடுகள் விற்பனை களை கட்டியிருக்கிறது. புதுக்கோட்டை மாநகராட்சி வார சந்தையில் மணப்பாறை, திருச்சி உள்ளிட்ட இடங்களில் இருந்து ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. 10 முதல் 20 கிலோ எடையுள்ள ஆடுகளை கொண்டு வரப்பட்ட நிலையில் சுமார் 3 கோடி ரூபாய் வரை விற்பனை ஆனது. குடிநீரிலும் பொழுதுபோக்கு படங்களிலும் கர்நாடகா பகைமை காட்டலாமா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கௌதமன் இயக்கி நடித்த படையாண்ட மாவீரர் என்ற படத்தின் நிகழ்ச்சியில் சீமான் கலந்து கொண்டு பேசினார். தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்று கமலஹாசன் பேசியது வெறும் கதை அல்ல என்றும், வரலாற்றைத்தான் எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் என்றும் சீமான் குறிப்பிட்டார். கமலஹாசன் கருத்தை ஏற்றுக்கொள்வதும் எதிர்ப்பதும் வேறு விஷயம் என்றும், ஆனால் அவர் நடித்த தக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட மாட்டோம் என்பது நியாயமா என்றும் கேள்வி எழுப்பிய சீமான், KGF போன்ற கன்னட படங்களை தமிழகத்தில் சுதந்திரமாக திரையிடச் செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார்.
தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 600 கோடியை தெற்கு ரயில்வே மேலாளர் ஆரன் சிங் திருப்பி அனுப்பியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சி, திருவண்ணாமலை, சென்னை, புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட 10 திட்டங்களுக்கான நிதியை அவர் சரண்டர் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான திட்டங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு நிலையிலேயே உள்ளதாக அவர் காரணம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது. துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பீரங்கி குண்டுகளால் பதிலடி தரப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி எச்சரித்திருக்கிறார். போபாலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருவதை இனி இந்தியா ஒருபோதும் பார்த்து கொண்டிருக்காது என்று கூறினார். பயங்கரவாதிகள் இந்தியாவின் பெண் சக்திக்கு சவால் விடுத்ததாகவும் அந்த சவாலை பயங்கரவாதிகளின் கெட்ட கனவாக பெண்கள் மாற்றிவிட்டதாகவும் பிரதமர் கூறினார். பயங்கரவாதிகளை ஆதரிப்பவர்களுக்கு அதற்கான கடுமையான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதே 140 கோடி இந்திய மக்களின் முதல் தீர்மானம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.